அற்றாளே அபிராமவல்லி அயன் பிரம்மன் தேவியே நான்முகன் தேவியே நடன சிங்காரி என்னாலே என்னை காக்க வருவாய் கலை மகளே
சொல்லக்கூடிய அப்படி சொல்லக்கூடிய ஆதிக்கமான நாடு, ஆதிக்கமான ஒரு நன்னகரம், 18 பட்டி நன்னகரத்திலே ஆதிக்கமான நன்னகரமாகிய நன்னகரத்தை ஆகிய என் பட்டர்புரமான நன்னகரத்திலே பட்டர்புரமான நன்னகரத்தில் 18 மதத்தார்களும் ஆண்டு வருகிறார்கள். அங்கே ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரக்கூடிய ஒரு ஆரோக்கியமாக பிள்ளைமார்கள் ஆண்டு வருகிறார்கள். பண்ணையார்மார்களும் பிள்ளைமார்கள் பண்ணையார்மார்கள் ஆண்டு வருகிறார்கள். எகல ஜாதி மக்களும் ஆண்டு வரக்கூடிய வட்டர்புரமான நகரிலே வட்டர்புரமான நகரத்தில் யாரை யாரை ஆண்டு வருகிறார்? ஆண்டு வருகிறார்கள். வட்டர்புர நகரிலே நகராரில் பரிவுடனே ஆண்டு வருவாண்டு நடுகாட்டை தியாகி நந்த கோபாலருடைய வப்பசங்கள், நந்த கோபாலருடைய வப்பசங்கள், யாரவார்குல மக்கள், யாதவார் குல மக்கள். இன்று நடுகாட்டி தியாகி என்றவளுக்கு ஏன் பெயர் வந்தது? எதற்காக அவங்களுக்கு அந்த பேர் வந்தது? நடுக்காட்டுக்குள்ளே பசியை தீர்க்கக்கூடிய குலமே அந்த குலம்தான். யாதவார் குல மக்கள் தான். ஆமா, ஆமா. நடு காட்டுக்குள்ள போய் நின்னுகிட்டு ஐயா பசிக்குன்னு சொன்னா தண்ணீர் கேட்டால் அவங்கதான் தண்ணிய கொடுப்பாங்க. தாகத்தை தீர்க்கக்கூடியவர்கள். அதான் அவருக்கு நடுகாட்டி தியாகி, நடுகாட்டு தியாகி, நந்த கோபாலர் என்ற வம்சத்தில் பிறந்தவர்கள் இந்த யாதவார் குல மக்கள். யாதவார் குல மக்கள். சிக்கச்சிலுவை நாட்டிலே சிக்கச்சிலுவை நாட்டிலே யாதவார் என்றும் யாதவார் என்றும் தாஷ் என்றும் தாசு என்றும் கோன் என்றும் கோடு என்றும் இடைகாட்டார் என்றும் இடைக்காட்டார் என்றும் ஆயன் என்றும் ஆயன் என்றும் நம்பி என்றும் நம்பி என்றும் சிக்கச்சிலுவை நாட்டிலே கொடிகட்டி ஆண்டு வந்தார்கள். சிக்கச்சிலுவை நாட்டிலே கொடி கட்டி ஆண்டு வந்திருக்கிறார்கள். ஆமா, ஆமா. 1000 வீடுகளை அணியடியா வகுத்து அணியடியா தெரு வகுத்து 1000 வீட்டு யாரவார் குல மக்கள். யாதவார் குல மக்கள். ஆமா, ஆமா. அந்த ஆயன் என்று சொல்லக்கூடிய குலமே ஆரியிலே அமிர்தம் கிடைந்து ஆவிலே அமிர்தம் நினைத்து அந்த அமிர்த கலசத்தில் தோன்றிய மகன்தான் ஆயன் என்ற ஒரு பட்டம். ஆயன் என்று ஒரு பட்டம். அதைத்தான் ஆயர் குலம் என்று இப்போது அழைக்கிறார்கள். இன்னைக்கும் ஆயர் குலம் என்று அழைப்பார்கள். யாரவள் யாக எக்கியத்தில் பிறந்ததினால் எக்கியத்தில் பிறந்ததினால் அவருக்கு யாதவாள் என்று ஒரு பட்டம். யாதவாள் என்று ஒரு பட்டம். அதைத்தான் இப்போது யாதவர் என்று அழைக்கப்படுகிறது. யாதவாள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அப்போது யாதவாள் இப்ப யாதவர் என்று அழைக்கப்படுகிறது. அழைக்கப்படுகிறது. இடைகாட்டார், இடைக்காட்டார். இடை என்பது அழகு, அழகு. காட்டான் என்பது வீரம். வீரம். அதைதான் இடைகாட்டான் இடைக்காட்டார் என்று அழைக்கப்படுகிறது. சொல்லப்படுகிறது. தாசி என்று ஒரு பட்டம். தாசு என்று ஒரு பட்டம். சிக்கச்சிலுவை நாட்டிலே தான தர்மங்கள் செய்த காரணத்தினால் அவர்களை தாசு என்று அழைக்கப்பட்டது. தாசு என்று அழைக்கப்பட்டது. கோன் என்று ஒரு பட்டம். கோன் என்று ஒரு பட்டம். சிக்கச்சிலுவை நாட்டிலே கொடிகட்டி ஆண்டதினால் கொடிகட்டி ஆண்டதினால் அவருக்கு கோன் என்ற பட்டம். கோன் என்று ஒரு பட்டம். அந்த கோன் என்ற பட்டத்தை தான் இப்போது கோளார் என்று அழைக்கப்படுகிறது. கோளார் என்று அழைக்கப்படுகிறது. நம்பி என்று ஒரு பட்டம். நம்பி என்று ஒரு பட்டம். தென் குருங்காமலையிலே திருக்கரங்குடியிலே வாடுகிறான திருமலை நம்பி பெருமான் நம்பி பெருமாள் மக்களை காப்பதற்கே மலையை குடையா பிடிச்சிருக்கா. அந்த மலை நம்பி மக்களை காப்பதற்கு மலையை கொடையா பிடிச்சிருக்கா. மலையவே கொடையா பிடிச்சு மக்களை காத்திருக்காரு. அததான் மலை நம்பி என்று ஒரு பட்டம். மலை நம்பி என்று ஒரு பட்டம். சாய்ந்த நம்பி, சரிந்த நம்பி, சபர்த்தர்களை வெல்லுகின்ற நம்பி, வெல்லக்கூடிய நம்பி, நீண்ட நம்பி, நெடுந்தம் நம்பி, நெடும்போக்கா வளர்ந்த நம்பி, நெடும்போக்கா வளர்ந்த நம்பி,
பச்சை நம்பி பகல நம்பி பகைவர்களை வெல்லுகின்ற நம்பி, வெல்லக்கூடிய நம்பி, நம்பி யாரவார் குலத்தில் பிறந்த நம்பி பெருமான். நம்பி பெருமான். அதைத்தான் அவருக்கு நம்பியான் என்று ஒரு பட்டம். நம்பியான் என்று ஒரு பட்டம். இப்படி சிக்கச்சிலுவை நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிற பொழுதுதான், ஆண்டு கொண்டிருக்கும் போதுதான் அந்த நாட்டை கடந்தே நம்ம வந்துட்டோம். ஒரு இடமா, ஒரு காடு, ஒரு நாடு, ஒரு தேசம். அங்க 1000 வீடுகளை அநீதியா வகுத்துக் கொண்டு சிக்கச்சிலுவை நாடுதான் நம்ம அப்பன் சொத்து அங்கதான் ஆரோக்கியமா ஆண்டு கொண்டிருந்தார்கள் 1000 வீட்டு யாதவார்குல மக்கள். அந்த யாதவார்குல மக்கள் 1000 வீட்டு யாதவாறு ஆண்டு வரும்போது அம்பலக்கோடார் வந்து ரொம்ப நீதி வாய்ந்த மன்னனா, நீதி வாய்ந்த மன்னன். அதாவது குட்டிக்கு வந்து முடி பறித்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆட்டுக்கடையில. ஆட்டுக்கு முடி பறித்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப பட்டாணி சாய்வு இருக்காரு இல்லையா, பட்டாணி சாய்வு வந்து, ஐயா ஐயா உங்க இடங்கள் எல்லாம் ரொம்ப இடமா கிடக்கு, தோட்டம் துறவா வீடு வாசல நீங்க ரொம்ப வச்சிருக்கீங்க. இப்பேற்பட்ட நாடு பசுமை பெற்ற நாடா தெரிகிறது, தண்ணீர் தாவரங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்பேற்பட்ட நீதி வாய்ந்த மண்ணை நீங்க ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள். சரி, அதனாலதான் உங்களிடம் நாங்க வந்தோம் ஐயா. வந்து என்ன கேட்டா, என்ன கேட்டாங்க? எனக்கு குடியிருக்க வீடு இடம் வேணும்னு கேட்டா. குடியேறி இந்த ஊர்ல குடியிருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் ஐயா. நீ இருக்க வேண்டாம் ஐயான்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லுவாங்களா? சொல்லல. சொல்லல. முடி பறிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ரோமம் மறித்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு குத்து ரோமத்தை அம்பலக்கோடார் கையில எடுத்திருக்காரு. அம்பலக்கோடு கையில எடுத்து, ஐயா பட்டாணி சாய்பு, பட்டாணி சாய்பு, இந்த ரோமத்தை நான் அப்படி வீசுவேன், காத்து பறந்து விடுவேன். இந்த அது எங்க வரைக்கும் அந்த ரோமம் போகிறதோ போகிறதோ அந்த இடத்த வச்சுக்கிடுங்க. காத்துல காத்துல ரோமத்தை அள்ளி பறக்க விட்டா எப்படி காலவழி போகும், எவ்வளவு காலவழி போகும் அதை நினைக்கி பார்க்க வேண்டாமா? இந்த மன்னன் தர்மம் செஞ்ச புண்ணியமான அதை கொடுக்கலாமா? நம்ம இடத்த கொடுக்க கூடாதுல்ல. கொடுத்துட்டாங்க. ரோமத்தை அள்ளி காத்துல பறக்க விட்டா வீசிட்டாங்க. வீசினாரு. அம்பலக்கோனார் வீசி அந்த ரோமமானது சுட்டு காரவழி பறந்தது. அவன் கோட்டையிட்ட ஆண்டுகிட்டு தான் நம்மளை எழுத்தான். கோட்டையிட்ட ஆண்டுகிட்டு இருக்கும் போதே எழுந்துட்டான். பார்த்தியா? எழுந்துடாமல்ல. வந்தவன் எழுத்துக்கிட்டான், இருந்தவன் இழந்துட்டான். நம்ம வீட்டை மாதிரி குடிக்காரம் வந்தான், வேலை கேட்டு வந்தான். சரி, என் வீட்டுல நீ குடியிருந்துக்கன்னு கொடுத்தேன். வீட்டை பட்டா போட்டு வச்சுக்கிட்டான். பாடுவாமுல்ல பாடுவாமுல்ல. என்ன என் வீடு? அந்த 1000 குலத்தில் பிறந்தவர்களுக்கு கபடு சூது இல்லாதவர்கள். இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு கிடையாது, அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது. என்ன செய்ய போறான், எதுக்கு கேட்க, நம்மளை எதிர்ப்பானேன்னு எண்ணம் இல்ல. ஆமா, இன்னைக்கும் குடியிருக்க எந்த ஊரா இருந்தாலும் அவங்க தர்மம் கொடுத்துதான் இருக்காங்க. ஆமா ஆமா. அப்பேற்பட்ட யாரவார் குலத்தில் பிறந்து யாரவார் குலத்தை சேர்ந்த யாகா சிகாமணிகள் என்ற ஆண்டு வரக்கூடிய அந்த சிக்கச்சிலுவை நாட்டிலே தான தர்மங்கள் செய்து தான தர்மங்கள் பண்ணி தன்னுடைய குடியிருக்க இடத்தை அடுத்தவர் அவனத்திற்கு விட்டுக் கொடுத்த ஜாதி அல்லவா அது. அப்பேற்பட்ட யாரவார் குலத்தில் பிறந்த பட்டர் போர் நகராரே யாரவார் குலமாரே யாரெல்லாம் ஆண்டுவார் அண்ணனோட தம்பிமார் அடிவகித்து ஆண்டுவார் ஆண்டு வரும் நாளை ஆண்டு வரும் நாளை அழகுடைய யாதவர்கள் பட்டர்புரமாநகரிலே ஜகஜாரி மக்களும் ஆண்டு வரக்கூடிய போது அந்த யாரவார் குலத்திலே உரித்த யாரு யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள், நீதி வாய்ந்த மன்னன், நீதி வாய்ந்த ஒரு மன்னன் 1000 குலத்திலே பிறந்து 1000 குலத்தில் பிறந்த மாசார கோடார் அவர்கள். மாசார
அப்பன் பேர் இல்லையா? மாசானமுத்து பேர் இல்ல. மாசானமுத்து பேரு மாசான கோணார். மாசான கோணார். ஐயம்பெருமாள் கோணார். ஐயம்பெருமாள் கோணார். ஜகல மக்களும் ஆண்டு வரக்கூடிய ஒரு பட்டர் புறமாகிற நகரிலே நஞ்சை இருக்கு, பிஞ்சை இருக்கு. காடு இருக்கு, கரை இருக்கு, நஞ்சை இருக்கு, பிஞ்சை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, 1000 ஆடு மாடுகள் இருக்கு. ஆளுக்கு மத்த வீடு இருக்கு, சுத்தி வர கோட்டை, சூட வர திருமதில் தோட்டம் இருக்கு, குறவா இருக்கு. எந்த ஒரு பவுசும் இல்லாத, குறை இல்லாத பவுசு. ஆமா ஆமா. ஒரு குப்பத்து ஆடு எத்தனை ஆடு? அம்மா ஒரு குப்பத்து செம்மறி ஆடு வந்து 100 ஆடுன்னு சொல்லலாம். இவன் 98ங்க உடுக்காரன். ஒரு குப்பத்து ஆடுனா 100 ஆடு. 100 ஆடு. இந்த 100 ஆடு என்பது அப்படி 7 குப்பத்து ஆடு இருக்கு. 700 ஆடு. 700 ஆடு இருக்கு. ஆமா. வெறுதா மாடுகள் நிறைய இருக்கு, காளை மாடுகளா நிறைய இருக்கு. கறவை மாடு இருக்கு, ஜன மாடு இருக்கு, விருதா மாடு இருக்கு. கறவை மாடு அன்றாடம் பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகளை கறவை மாடுகளில் வீட்டு பக்கத்திலே தொழுவு, வீட்டு பக்கத்தில் பின்பலமாக தொழுவு இருக்கு. அண்ணன் தம்பி நீர்வளம் நிலவளம் குடிவளம் கோல்வளம் எப்போதுமே பட்டர்குணமா நகரத்துல பசுமை பெற்ற நாடா இருக்கு. செல்வ செழிப்பா இருக்குமா? செல்வ செழிப்போடு இருக்கிறது. செல்வ செழிப்பாக இருக்கிற போது மாசான கோணாருக்கு மாசான கோணாருக்கு அருமையான மகள், அருமை பெருமையான ஒரு மகள். யாரு? சந்தன அம்மாள். சந்தான அம்மாள். சூப்பர் பேர் இல்ல? எப்படி பேர் கிடைக்கணும்ல? மாசான கோணாருடைய மகளாகப்பட்டவள் சந்தன அம்மாள். ஐயம்பெருமாள் கோணாருக்கு ஒரு மகா இருக்கா. ஒரு மகா அங்கே இருக்கா. அவ மாசான அம்மாள். மாசான அம்மாள். அப்பன் பேரு
மாயாண்டி பேரு. மாசான மணிக்கொழுந்து மணி கொழுந்து. அந்த மாசான முத்துசாமி பேரு. சாமி பேரு. ஆமா. சரி. கோதாவரி மாசான கோனார் மகள் சந்தனம்மாடு ஐயம்பெருமாள் கோனாருடைய மாசானம்மாடு இரண்டு நல்ல பெண்களுமே பெண்களும் இன்பமுடன் ஆண்டு வாராள் ஆண்டு வாராள் ஆடே பெண்களுமே ஆளுக்காள் ஆசைப்படலாம். ஆளுக்கு ஆள் ஆசைப்படக்கூடியவள். அழகுடைய பெண்ணால் ரெண்டு பேர்கள். ரெண்டு பேரும் அப்பேற்பட்ட அழகு. ஆமா. ஆமா. இணை பிரியாதவர்கள். உயிரும் துடிக்கும் போல. ஏன் அப்பா சந்தான அம்மாளும் ஆமா. மாசான அம்மாள் இருவேர்களும் இருவேர்களும் அக்கா தங்கச்சி மாறி அக்கா தங்கை மாறிதான். இணை பிரியாதவர்கள் இரண்டு பேர்களும். இடம் தெரியாம இருப்பாங்க இரண்டு பேர்கள். அவ இருவேர்களும் சந்தான அம்மாளும் மாசான அம்மாள் இரண்டு பேர்களும் இரண்டு பேரும் ஐயாளிலேயும் அழகி ஐயா அம்மையாரும் அமயவேடும் இந்திர சந்திரம் குறையம்போர் இருக்கே ராமங்கை அவள் சூரியர்க்கு யானார் சுற்றிவார கருப்பு வண்டி சந்தீரர்க்கு யாராலும் சற்றே ஒரே கருப்பு வண்டி இளமேஜம் அடியதற்கும் இடையில் ஒரே கருப்பு வண்டி ஓடுகிற தண்ணீரில் ஓடுகிற தண்ணீரில் ஒருங்கே வெள்ளம் கருப்பு வண்டி என் மாஷான அம்மாடும் நந்தன் அம்மாடும் தலைமுடிய கருப்படியே தன்னை ஒரு கருப்பில்லை. தன்னை ஒரு கருப்பில்லை. ஒருவன் கருப்படியே பின்னால் ஒரு கருப்பில்லை. பின்னால் ஒரு கருப்பில்லை. மச்சங்கருப்படியே மற்றோர் கருப்பு இல்ல. மற்றொரு கருப்பு இல்ல. அவள் அழகா இருப்பாங்களா ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் அப்பேற்பட்ட அழகுடையவர். ஏ அப்பா 14 லட்சம் பொருந்திய பாவையின் திருவழகு. பாவை திருவழகு. அந்த அழகுக்கு ஆதிசேடனால் வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. ஆதிசேடனால் வர்ணிக்க முடியாத அப்பேற்பட்ட அழகுடையவர். ஆமா. சரி. அது சந்தனம் மாடும் அந்த அழகு மாசானம் மாடும் ஏறி நெத்தி இரண்டு கண்ணை சிவந்த முகோ சிந்த முகோ சிவந்தம்
அழகுனா அப்பேற்பட்ட அழகு. அப்பேற்பட்ட அழகுடையவர் 2 பேர்களும். அழகுடைய கரிமேகம் சூழ்ந்தது போல் கருங்கூந்தல் தன்னழகு. கருங்கூந்தல் தன்னழகு. என் சந்தனம்மாளும் மாஷான அம்மாளும் அவளை லட்சணமாக பொருந்திய மங்கையர்கள் 2 பேர்களும். அப்பேற்பட்ட அழகுடைய மங்கையர்கள். ஆமா, அக்கா தங்கச்சி மாதிரிதான் 2 பேரும். அக்கா தங்கை மாதிரிதான் 2 பேர்களும். ஆமா, எங்க போனாலும் ஒன்னா போறது. எங்க போனாலும் என்னப்பா, குளிக்க போனாலும் ஒண்ணுதான். தண்ணி எடுக்க போனாலும் 2 பேரும் ஒன்னடியா போவாங்க. ஒன்னடியா பேசி போவாங்க. ஆமா, சாப்பிட்டாலும் 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவாங்க. சரி, இருப்பது எல்லாமே ஒன்னாதான். மாஷான கோனாருடைய மகள் சந்தனம்மாளு, ஐயம்பெருமாள் கோனாருடைய மகள் மாஷான அம்மாளு, 2 நல்ல பெண்களுமே பட்டூராரிலே அவனுடைய மாடுகளை அழகுடனே மைப்பேருண்டே எங்க எங்கே கொண்டு வாரார் கொண்டு கோழைவார் இன்னமுள்ள மங்கை அவள் ஆடு. ரெண்டு பேர்களும் மாவடி அருகே உள்ள நம்பியாற்றாங்கரை ஓரமாக ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவது 2 பேருக்கும் பழக்கம். 2 பேரும் அந்த ஓரமா மாடு மேய்ப்பதும் ஆடுகள் மேய்ப்பதும் சரி, பழக்கம் வழக்கம். ஆமா, 2 பேருமே நம்முடைய சொந்த மாடுகள், வீட்டில் உள்ள தன்னுடைய மாடுகள். சொந்த மாடுகள். ஆமா, கறவ மாடுகள். கறவ மாடுதான். அழகா மேய்ப்பது பழக்கம் இல்லையா? பழக்கம் அல்லவா? சந்தனம்மாளும் ஆசாரம்மா 2 பேர்களும் ஆடு மாடு மேய்த்துவார் மேய்த்துவார். அழகுடைய மங்கை அவள் மங்கை அவள் மேய்த்துவாரா. ஆடி மாடுகளை மேய்த்து வரக்கூடிய போது எப்பொழுது பார்த்தாலும் தாய் தகப்பனுக்கு அவர்கள் ரொம்ப பிரியமான பிள்ளைகள். பிரியமான பிள்ளைகள். வீட்டுல பெண்கள் வந்தா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் முத்தம் தொழிச்சு தூத்து கோலம் போட்டு தொழுவில வந்து பால் கறந்து மாடுகளுக்கு பால் கறந்து தன் தாயாருடைய இடத்துல வந்து அந்த தொழுவில் உள்ள வேலையெல்லாம் முடிப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் அந்த வேலையை பூரா முடிச்சிருவாங்க. அம்மா சாணி எல்லாம் தூத்து பிறக்கி சுத்தமா வச்சுட்டு அவுத்து கெட்டாலும் 6 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. தகப்பன் தண்ணீர் கேட்டாலே மாசான கோணாரம் ஐயம்பெருமாள் கோணாரம் அம்மா மகளே சொல்றதுக்கு முன்னால தண்ணிய வச்சு வாசல்ல எதிர்பார்ப்பான். தன் தகப்பனுக்கு காலையில எந்திரிச்சுடனே நீத்தண்ணி கொண்டு கொடுப்பான். அப்பா மோர் வேணுமா? என்னப்பா வேணும்? சாப்பாடு வைக்கணுமா? பாசமான மக்கள் 2 பேர்களும். ஆமா, யாருக்கே அந்த நாளையில பூரா காலையில எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவிட்டு வீட்டுல உள்ள நீத்து பாவத்தை குளிச்சுட்டு தான் வெளியே செல்வாங்க. சரி, இப்ப அப்படி கிடையாது. நீத்து பாவமே கிடையாது. நீத்து பாவம் வைக்கலாம். ராத்திரி தண்ணி ஊத்த மாட்ட கடவுள் வீட்டுக்காரி. தண்ணி ஊத்தாம இருந்தாலும் பரவாயில்லையா, சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்லையே. ஒரே நேரம் மத்தியான சாப்பாடு மட்டும்தான். ஓ, மத்தியானம் அப்படின்னா இப்ப சீக்கெல்லாம் அப்படி வருது இல்லப்பா? காலையில டிஃபன். ஆமா,
சரி நைட்டு சப்பாத்தி. ஆமா அவ போட்டு பெருத்துல பாக்கணும். என்னத்த சப்பாத்தி மாவை. ஓ சப்பாத்தி மாவையா? அந்த வேலை இப்ப இருக்கக்கூடாதுன்னு சப்பாத்தி கடையிலே போட்டு அப்படியே பாக்கெட்ல அடைச்சு வச்சுட்டாங்க. எங்க திரேகம் அர்த்தம்? நீ சப்பாத்தி கேட்டனா வீட்டுக்காரி என்ன சொல்லுவாயே? கடையில வாங்கிட்டு வா, பாக்கெட்ல வாங்கிட்டு வா, போட்டு தாரேன். ஆமா தின்னுட்டு போ. கட்டகாரம் அண்ணாவி பிணைஞ்சு அவன் 1100 ஆயிடுச்சு. சரி மாவை பிணைஞ்சு. ஓ மாவை பிணைஞ்சு. ஆமா சரி இப்ப எல்லாருமே வீட்டுக்காரன் வேலை பார்க்க. ஓ வீட்டுக்காரிக்கு வீட்டுக்காரங்க வேலை பார்க்காங்க. ஆமா சரி வீட்டுக்காரன் தெரியலன்னு வையி அங்க திருப்பூருக்கு சம்மதிக்க மாட்டாங்க. சரியா போச்சு. இப்ப என்னத்த வேலை பார்க்க போற நம்ம பிள்ளைய வச்சு நம்ம பிள்ளைதான் அங்க போய் வேலை பார்க்கணும். சரி அப்படி அந்த தாய் கையா அம்மா கைய நான் பாக்கலப்பா பின்னால பாக்காது வரத்த பாடிட்டு இருக்கும் போது கவனிக்கல. கவனிச்சிருந்தா தான் மோசம் வந்திருக்கு. அதான பார்த்தேன். சரி சரி கைய பிடிக்கலன்னா அதான பார்த்தேன். அவன் பின்னால வந்து நம்ம கையில கொடுக்கணும்னு வந்திருக்கான். கையில கொடுக்கணும், அக்காவை பாசத்தை புரியணும் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். சரி யாரால் இந்த மகாஷான அம்மாளும் சந்தனம்மாடு வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு அழகுடைய 2 பேர்கள் எங்கே வருகிறார்கள்? மாடுகளை கொண்டு வருவார்கள் 2 பேர்களும் மாவடி அருகே உள்ளே நம்பி ஆற்றங்கரையோரோ ஆடு மாடி வைத்தல்லவோ மரிய வேளையில் ஆட்டிலே ஆடும் மாடு தண்ணீர் அறை காட்டி விட்டு மாவடி அருகே உள்ள ஆலமரத்தடியில் ஆடி மாடி தாமரித்தார். அடி ஆடி மாடுகளை தாமரித்து அமர்ந்திருந்து கடையடியில காந்திர ஒரு 5 மணிக்கு மாடுகளை பத்தி கொண்டு வருவது பழக்கம். வழக்கமாக இப்படி 2 பேருமே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. கொண்டு வந்துருவாங்க, தொழுவில் அடைச்சிருவாங்க, தொழுவிலே கட்டி போடுவாங்க. ஆனாலும் ஆசான அம்மாளும் சந்தனம்மாளும் ஒரு நாள் பாருங்க எந்நேர வழக்கம் போல கடைசி செவ்வாய்க்கிழமை, அன்னைக்குதான் செவ்வாய்க்கிழமை, கடைசி செவ்வாய் அதிகாலையில எழுந்திருந்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு துழுவ நல்ல தாண்டி இருந்தா தானே
தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து காப்பி போட்டு சாணம் இட்லி அவிச்சு அப்பா கொடுத்துட்டு காலையில இட்லி வச்சு காப்பி போட்டு அப்பாவுக்கு சாப்பாடு பண்ணி சாப்பாடுகள் பண்ணி தாயாரிடத்திலே சொல்றான். தாயாரிடத்தில் என்ன சொல்லுகிறார்? அம்மா நான் ஆடு மாடுகளை மேய்த்து வருகிறேன் என்று தொழுவையாவா திறக்கும் போது தொழுவன் திறக்கா சந்தானம்மாடும் மாசானம்மாடும் தொழுவ திறந்து வாசல்ல வாரா வாசல் நட தட்டுது. அம்மா ஏ சந்தானம் மாசானா என்னம்மா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க, என்ன காரணம்? வாசல்ல பார்க்காம வந்துட்ட, மாடு அங்கேயும் போச்சுல்ல, அதை பத்தி இதெல்லாம் பார்க்க முடியுமா? மாடு மேய்க்க போகும்போது நம்ம வீட்டு மாடு மாமா தண்ணி குடிச்சிட்டு போ மகளே. தண்ணீரை குடித்து விட்டு மறுபடியும் வாசல்ல வருகிறாள். சாட்ட கொம்ப எடுப்பதற்கு ஆடை மங்கையாள் அம்மாள் மாதாராம்மாள் முத்தத்தில வரும் பொழுது முன்னீரை பெய்திடுவாள். என்னன்னைக்கு ஒரே சகுனமா இருக்கு. தெரியலையே தெரியலையே. சகனம் ஆகுமா? இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? மாடு மேய்க்க பிடிக்குமா? போயிட்டு வைமா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும். என்ன சரிம்மா? அடிவகை திருவுணல் தான் கடந்து தேருவாரையாக அவன் பாராளே மங்கைமார்கள் மாடு அங்கு இங்குமா வாடுது. ஒன்று போல சேர்த்து 2 பேரும் ஒன்னா பத்திக்கிட்டு வாரா. என் தந்தனம் மாடும் மாசானம் மாடும் என் நடுவழி என் நாயும் நின்று ஊழை குளக்கரையில் ஒரு கூரேடு உருடன் இருந்து கரைகள் சொல்லு வாழாரம் மங்கை அவன் மூடார நெருப்படுக்க பூனை குறுகாய் பூனையாறு குறுகாய் குறுப்பாறு முன்னால் வாரே. போவாரன்னு பிள்ளைய போட்டு வருது, பொத்து பொத்துன்னு அடிக்கா. இது ஆகாது, இது ஆகாதுன்னு உறுதி சொல்லுதா. கண்ட கண்டத்தை எல்லாம் காலாளு தள்ளினால் சந்தனம் மாடும் மாசானம் மாடு ஆடுகளே பத்தி கொண்டு ஆடகுடையன இருவர்களும் கடைகிழவா கிழமையில கடகமுடன் ஏகி வாரார். மாவடி அருகே உள்ள மாவடி அருகே உள்ள
செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாய்க்கிழமை மாசானம் நம்ம 2 பேரும் நேரத்தோட வீட்டுக்கு போயிடணும். நேரத்தோட மாடலாம் மதிக்கு போயிடணும். ஆமா சரி, அதுக்கு என்ன நம்ம 2 பேரும் நேரத்தோட வீட்டுக்கு போயிடுவோம். 2 பேரும் நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம். மரிய வேளையிலே ஆட்டிலே வந்த ஆடு மாடுகளை தண்ணீர் காட்டி ஆடு மாடுகள் தண்ணீர் காட்டி மாவடி அருகே உள்ள ஆலமரத்து அடியிலே ஆடு மாடுகளை கொண்டு அமர விட்டுட்டான். ஆடு மாடுலாம் வெயிலுக்கு தண்ணியை காட்டி அமர விட்டுட்டான். ஆமா, ஒரு 3 மணிக்கு அப்புறமா 3 மணிக்கு அப்புறமா வெயில் சாய விட்டு அந்த மாடுகளை கொண்டு நிறைச்சாச்சு அப்படியே மேய்ச்சிக்கிட்டே வந்துருவாங்க. சற்று நேரம் மேய்ச்சிக்கிட்டே ஊருக்கு போயிருவான். நேரத்தோட போயிருவோம். ஆமா கடைசி செவ்வாய். ஆமா, நேரத்தோட வீட்டுக்கு போயிடணும் அம்மா சொல்லியிருக்காங்க. வரும்போதே சொல்லியிருக்காங்க அம்மாவும் அப்பாவும். தன்னால நேரத்தோட மாடுலாம் பத்திக்குவாங்க. ஆமா, 2 பெண்களும் ஆடுகளை அமர விட்டு விட்டு நமக்கு பரிசு கொடுத்தது யாரு? மரத்தில் நிலையிலே அமர்ந்திருந்தார்கள் சந்தனம்மாளும் அந்த அம்மை மாசாரம்மாளும். அன்னைக்கு கடைசி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்களா, மாலை நேரத்திலே சாயந்தரம் போல கரெக்டா 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் அந்த மாடுகளை வந்து நிறைசாய்ப்பதற்கு முன்னால கடு இருட்டு. ஆமா, இடி மின்னல் காத்து வருது. சார மழை சின்ன சின்னதான் முதல்ல பெய்ந்தது. மறுபடி கட்டக்கட்டாச்சு கோடை இடி போல முழங்குது. ஆகா, ஏ சந்தானா மாசான மாடுகள் எல்லாம் ஓடுது இல்லையா? இருட்டாயிருக்கு, இடிக்கு பயந்து மாடுகள் எல்லாம் ஓடுகிறது என்று அக்கம் பக்கம் பார்த்தாள் சந்தேரம்மாள் மாகாரம்மாள் மழையும் மாறுகூரையா சார நல்ல மழையருள மழையும் பொய்யும் போடு மழையும் பொழியும் மங்கையர்கள் 2 பேரும் மழை அதிகமா இருக்கு. மாடுகள் மிரண்டு ஓடினது. இருவேர்களும் மழைக்கு ஒருவதற்கு இடமில்லாமல் பொழிச்சுக்கிட்டு இருக்கான். அருகில் இருந்த கல் மண்டபத்துக்குள்ளே இங்கவா மாசானா, ஏ மாசானா இங்கவா. அதாவது மனதிலான மழை பெய்து கொண்டிருக்கிற போது சந்தனம்மாளை மாசானம் கூப்பிடுற மாதிரி இருக்கு. மாசானத்தை சந்தனம் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஒருவரும் இல்லையா, நம்ம 2 பேர் தானே நிக்கும். மழைக்கு ஒருங்கருக்கு மண்டபத்துக்குள்ளவா. மண்டபத்துக்குள் வா என்று அழைத்தவுடனே
பிள்ளைகளை காணல. பிள்ளைகள் ரெண்டுமே காணவில்லை. இருட்டிட்டு நேரமாயிட்டு வெகு நேரம் ஆயிட்டு இருட்டிட்டு மாடி வைக்க சென்ற சந்தானத்தையும் மாசானத்தையும் காணல. மாதானத்தையும் காணல. சந்தானம் மாசானம் இருவேர்களையும் காணவில்லையே. காணவில்லையே. என்ன காரணம் ஏது காரணம் தெரியவில்லை. ஐயம் பெருமாள் கோணாரும் அந்த மாகாண கோணார் இருவேர்களோ மகளத்தானம் காணலேயே மகிமையுடன் தேடி வாரும் என் மகளே மகளே ஆடிமைக்கு சென்றதோரு என்ன அழகு மகம் மாசானோ எந்த மாடிமைக்கு சென்றதோரு எந்த மகளான சந்தானோ ஐயோ சின்னஞ்சிறு பெண்களாக்கி அங்கு வெகு நேரமானதையா கால தாமதமாகுதே. பொம்பளை பிள்ளையெல்லாம் ரெண்டு பேரையும் காணலையே என்று இருவேர்களும் தகப்பனார்கள் மகளத்தானம் தேடி வாராதேடி ஏ மங்கையர்கள் இரண்டு பேரும் இரண்டு தேடி வாராதே. ஐயம் பெருமாள் கோணாறு மாசான கோணாறு மகளை காணவில்லையே என்று காணவில்லை என்று மாவடி நன்னகரை தேடி இருவேர்களும் ஓடி வருகிறார்கள். இருவேறு ஓடி வருகிறார்கள். அடி வருகிறவோர் வருகிறார்கள். இருவேறு தேடி வருகிறார்கள். எங்களையும் தேடி பிள்ளைகளை காணவில்லை. ஒரு இடமும் காணவே இல்லை. காணவில்லையே என்று காணவில்லை என்று மாவடிக்கு வடமூர மாவடம் தகப்பனார் ரெண்டு பேர்கள் கல்மண்டபம் பக்கத்திலே அவர்கள் தேடி அழைந்தல்லவோ அழை இருட்டினல்ல வேளையிலே அவர்கள் வேளையில் மாறார்கள் இருவேர்களோ ஆயிரம் ஏ சந்தானோ ஏ மாசானம்மா என்று கூப்பிடும் ஒரு கல்மண்டபத்தில் உள்ளிருந்து வெளியே வருகிறார்கள். நாம் பெற்ற பிள்ளைகளே என் செல்ல பிள்ளைகளா அம்மா அப்பா நாங்க மலைக்கு ஒதுங்கியிருந்தப்பா மலைக்கு கண் மண்டபத்தில் ஒதுக்கி இருந்தப்பா. மழை வைத்தது வந்துடலான்னு நினைச்சப்பா வெகு நேரமா ஆகிட்டுப்பா. மழை விடவே இல்ல. வெறிக்கவே இல்லை. இருவரையும் அழைத்துக் கொண்டு மாவடி ஊருக்கு வருகிறார்கள். மாவடி ஊருக்கு வருகிறார்கள். மாவேடி ஊராரேல ஊரா ஏய் சந்தானா மாவடி ஊருக்கு புறப்பட்டு அந்த மாவடியை கடந்து வருகின்ற போது வருகிற
நனைஞ்சு மழையில நனையில மாவடி மாசானமும் சந்தனமாரியும் பார்த்த வேலை தலைவலி. ஏ அப்பா அவரியனா அப்படி ஒரு அவரிய பார்க்கவே முடியாது. என் அப்பரான மாடனான சுடலையோடு அவ வாந்தியாரை எடுக்குறையா வகையுடைய குழந்தைகளுக்கு கையில் மயக்கம் கொடுக்காட்டு வாந்தி பேரி வர்ற கூறையா வரும்ல. தொண்டைப்படி குழந்தைகள் இந்த நிலையை பார்த்த பெற்றோர்களாகிய மாசான கோடார் ஐயம்பெருமாள் கோடார் என்ன செய்ய பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிட்ட ஒரு நாள் மழையில நனைஞ்சு மழையில நனைஞ்சதுனால்தான் அவங்க கஷ்டம்னு நினைக்காங்க அப்படின்னு நினைக்காங்க. ஆனா சந்தனமாரி மாசானவற்றுடைய வேலைன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமா மருத்துவமனையில போய் அவங்களும் எத்தனையோ மருத்துவர்களை வச்சு மாத்திரை எல்லாம் ஒன்ன மாதிரி கொடுத்து பார்த்தாங்க. ஒன்னிலையும் தீரல. கசாயம் தான் பெரியம்மைக்கு வேப்பம் கொழுந்து அரைச்சு பூசணும்னு சொல்லி. ஆமா பெரியம்மா வந்தா பூசணும்ல வேப்பம் கொழுந்து. கீழ்பரன் சாவடியில் அருகில் இருக்க வேப்ப மரத்தை நோக்கி வாராங்க. வேப்ப மரத்துல இலையெல்லாம் எப்படி இருக்கு? அது கரு கருன்னு இருக்கு. காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வாடி கிடக்கு. தீப்பட்டா அக்கடிப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. இது என்ன? இது அநியாயமா இருக்கு. இறைவனில் என்ன செய்வது என்று சந்தனமா சொல்ற. ஏய் மாசானா என சேட்டை பண்ணணும்டா. சேட்டை பண்ணிடா ஊருக்குல. அவ அடகார அவ தட்டும் வாரா அழகுடைய மாசானா கல்ல கொண்டு எரிவகார கடகம் உள்ள மாசானா செங்க தொண்ட எரியுவார செல்ல பிள்ள மாசானா ஏ ஆடாடி ஓடுவார் ஆடாடி ஓடுவார் அடகரவ தட்டுவார். ஆளாடி போடுறா. 5 மணிக்கு கதவை தட்டுதான். காலையில விடிய கற்கல்ல கடையை திறந்து பார்ப்பதற்குள் ஓடிடுவான் மாசான். ஐயா ஒன்னும் தெரியலையே மாசானை சின்னவரும் ஐயம் பெருமாள் போனாரு. நம்ம என்ன செய்ய? என்ன ஊருக்கு அதிசயம் நடக்கு. காலையில எதிரி காப்பி கிடைக்க வரமுல்ல. காப்பி கிடைக்கா? ஆமா செங்காங்கட்டி எலும்பு துண்டுலாம் விழுது. தொழுவுல மாட்டை அவுத்து விட்டுருதா? என்ன கல்லன் வந்த தடமும் இல்ல. ஆமா பூட்டின மாதிரி இருக்கு. சரி என்ன காரணம் தெரியல. ஒரே பெடவாடை அடிக்கி தொழுவுல. ஆமா ஊருக்குள்ள நடக்க முடியலையே. வாரவரெல்லாம் பிடிச்சு இழுக்கு. ஆமா ஆமா வருக வருகன்லாம் கிடக்கு. வாரன்னு கிடக்கு. ஆமா என்ன யாருன்னு தெரியலையே. ஊருக்கு கிடக்கு பிறகு சுடலை முத்து பண்டாரத்திடம் பிள்ளைக்கு இப்படி இருக்க நம்ம பேர் சொல்லுவோமே அப்படின்னு வாராங்க 2 பேரும். ஆமா இருக்க பறவை இல்லாம இருக்கு. என்னது பரவிட்டு இருக்கு? காய்ச்சல் மண்டக்கடம். பிள்ளைக்கு தான் உடல் சரியில்லைல்ல. ஐயோ பிள்ளை பண்ணி கொடி சீக்கிரம் பார்க்கணும். நோய் தீராத நோயா அவன் வேலை இல்ல அப்பா. அது அந்த மாதான வேலை இல்ல. ஆமா பிள்ளை வரவும் நல்லா வந்தாரு. அடுப்பண்டாரத்திடம் சரி அந்த ஐயாட்ட வந்து கேட்க வராங்க. அந்த ஐயாட்ட வந்து சொல்லுறாங்க. 5 நிமிட தாமதத்திற்கு பிறகு ஐயா பூசாரி ஐயா வராங்க. பூசாரி ஐயா அங்க இருந்து வராங்க. ஐயா பியாயோ பிசாசோ தெரியல. இடைஞ்சல்னா அப்படி ஒரு இடைஞ்சல். தொழுவுக்கு போக முடியல, பாலை கறக்க முடியல, பிள்ளை கிட்டே போக முடியல. எல்லாரும் பயப்படுறாங்க. அவ பூசாரி ஐயா என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? ஐயம் பெருமாள் கோடார் மாகாண கோடார் இருவர்களும் பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். பேயும் இல்ல பிசாசும் இல்ல. பிசாசும் ஏ
மரத்தில் அமர்ந்துகிட்டாப்பா. வேப்ப மரத்துல அமர்ந்து இருக்கா. அவள் நிலையம் கேட்கா. நிலையை கேட்கா. அவள் வழிபட்டி வந்தா நோய்கள் எல்லாம் சரி செய்திடுவார். பிள்ளைக்கு சரியா வந்துடும். நாம் பாலோடு பவசோடு வாழ வைப்போம்னு சொல்றாப்பா. உங்களை வாழ வைப்போம்னு சொல்றாப்பா. அங்கிருந்து ஒருவர் சாமியாடி கோபுரத்தாடி ஓடி வருகிறார். கோபுரத்தாடி வாரா. ஏனா யார் தெரியுமா? என் தாய் சந்தனமாரை கொண்டு நிலையம் போட சொல்லுதிய இடம் பொல்ல மாறே வேறு கட்டே அதே வரையிலும்
சந்தனமாரி அம்மாளோடு உச்சினி மாகாளியோடு தாயான உச்சினி மாகாளியோடு என் மாஷான மறிக்கொழுந்து தட்டவாரென்று காட்சியளித்து பரிவார தேவாரைகளோடு பரிவார தேவாரைகளோடு இங்கு ஆயர்குல மக்களையும் மற்ற சாதி மக்களையும் வழங்கி வரக்கூடிய அனைத்து மக்களையும் அனைத்து பொதுமக்களையும் உள்ளும் அறியாமல் முடிந்த கொப்பு வாடாமல் வயிறுக்கு வேலி போல் பாதுகாத்து வேலி கட்டி எந்த விக்கரங்கள் வந்து விடாதபடி வந்திடாதபடி அழகாக காத்து வருகிறான் தேவதை காத்து வருகிறான்.